திருச்சிற்றம்பலம். கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்யூ. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். ராமலிங்க சுவாமிகள் என்ற வள்ளலார் 202வது வருவிக்குற்ற விழா. வருவிக்க உற்ற விழா. வள்ளல் பெருமானார் சமரச சன்மார்க்க சங்கம், ஆசான் கருவூரார் தர்மசாலை, திரு எறும்பீஸ்வரர் மலைக்கோவில் அடிவாரம், திருவரம்பூர், திருச்சி இவர்களால் நிகழும் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 19ஆம் தேதி 5/10/2024 சனிக்கிழமை அன்று ராமலிங்க சுவாமிகளின் 202வது வருவிக்குற்ற நாள். வருவிக்குற்ற விழா அன்னதான சமாஜம், பட்டர்வொர்த் ரோடு, சத்திரம் பேருந்து நிலையம் அன்னதான சமாஜத்தில் காலை 9 மணி அளவில் அகவல் ஞானிகளின் போற்றி தொகுப்பு பாராயணம், மதியம் 12 மணி அளவில் அன்னதானம் நடைபெற்றது. இதில் சன்மார்க்க ஆன்மீக அன்பர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு ஞானிகளின் திருவருளை பெற்றார்கள். வள்ளலார் என்பவர் ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல். பசி என்கிற நெருப்பானது ஏழைகள் தேகத்தினுள் பற்றி எரிகின்ற போது ஆகாரத்தினால் அவிக்கின்றது தான் ஜீவகாருண்யம். ஜீவகாருண்யம் என்பது உயிர்களின் மேல் இறக்கப்படுவது. மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் ஆணவத்தையும் அகங்காரத்தையும் நீக்கி சாந்தமாக வாழ வேண்டும். ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல் என்றார். கங்கையிலே காவிரியிலே 100 முறை மூழ்கி கணக்கற்ற திருக்கோயில் கால்தேய சுற்றி வெங்கொடிய பல நோன்பு ஏற்றுடலை வருத்தி வேதங்கள் கூறுகின்ற யாகமெல்லாம் செய்து பங்கமிலா வேதியர்கை பணம் அள்ளி தந்து பசுவதனை பூசித்து அதன் கழிவை உண்டு தங்கள் உயிர் மோட்சத்தை அடைவதற்கே முயலும் தயவில்லார் சத்தியமாய் முக்தியதை அடையார். ஒருவர் முக்தி அடைய வேண்டுமென்றால் சத்தியமாய் தயவு என்பது வேண்டும் என்கிறார் வள்ளலார். இந்த ஜீவகாருண்யமே ஒழுக்கம். ஜீவகாருண்ய ஒழுக்கமே கடவுள் வழிபாடு. உலகத்தில் மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இந்த பிறப்பினால் அடையத்தக்க ஆன்ம லாபத்தை காலமுள்ள போதே அறிந்து அடைய வேண்டும். அந்த ஆன்ம லாபம் எதுவென்று அறிய வேண்டில் எல்லா அண்டங்களையும், எல்லா புவனங்களையும், எல்லா பொருள்களையும், எல்லா சீவர்களையும், எல்லா ஒழுக்கங்களையும், எல்லா பயன்களையும் தமது பூரண இயற்கை விளக்கமாகிய அருட்சக்தியால் தோன்றி விளங்க விளக்கம் செய்விக்கின்ற இயற்கை உண்மை வடிவினராகிய கடவுளின் பூரண இயற்கை இன்பத்தை பெற்று எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாமல் வாழ்கின்ற ஒப்பற்ற பெரிய வாழ்வே இந்த மனித பிறப்பினால் அடையத்தக்க ஆன்ம லாபம் என்று உண்மையாக அறிய வேண்டும். இயற்கை இன்பத்தை பெற்று தடைபடாமல் வாழ்கின்ற அந்த பெரிய வாழ்வை எதனால் அடையக்கூடும் என்று அறிய வேண்டில் கடவுளின் இயற்கை விளக்கமாகிய அருளை கொண்டே அடையக்கூடும் என்று அறிய வேண்டும். கடவுளின் இயற்கை விளக்கமாகிய அருளை எதனால் பெறக்கூடும் என்று அறிய வேண்டில் சீவகாருண்ய ஒழுக்கத்தினால் கடவுளை அருளப் பெறக்கூடுமல்லாது வேற எந்த வழியாலும் சிறிதும் பெறக்கூடாது என்று உறுதியாக அறிதல் வேண்டும். கடவுள் அருளை சீவகாருண்ய ஒழுக்கத்தினால் பெறக்கூடுமல்லாது வேற எந்த வழியாலும் பெறக்கூடாது என்பது எப்படி எனில், அருள் என்பது கடவுள் தயவு, கடவுள் இயற்கை விளக்கம். சீவகாருண்யம் என்பது ஜீவர்கள் தயவு, ஜீவர்கள் ஆன்ம இயற்கை விளக்கம். இதனால் தயவை கொண்டு தயவை பெறுதலும் விளக்கத்தை கொண்டு விளக்கத்தை பெறுதலும் கூடும். வேறொன்றினால் பெறக்கூடாமை அனுபவமாகலின் சீவகாருண்யத்தை கொண்டு அருளை பெறுதல் கூடும். வேறொன்றிலும் பெறக்கூடாமை நிச்சயம். இதற்கு வேறு பிரமாணம் வேண்டாம் என்று அறிய வேண்டும். அருளை பெறுவதற்கு சீவகாருண்யமே வழியாதலால் ஞான வழி என்பதும் சன்மார்க்கம் என்பதும் ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்றும், அஞ்ஞான வழி என்பதும் துன்மார்க்கம் என்பதும் சீவகாருண்ய ஒழுக்கமில்லாமை என்றும் அறியப்படும். சீவகாருண்யம் விளங்கும் போது அறிவும் அன்பும் உடனாக நின்று விளங்கும். அதனால் உபகார சக்தி விளங்கும். அந்த உபகார சக்தியால் எல்லா நன்மைகளையும் தோன்றும். ஜீவகாருண்யம் மறையும் போது அறிவும் அன்பும் உடனாக மறையும். அதனால் உபகார சக்தி மறையும். உபகார சக்தி மறையவே எல்லா தீமைகளும் தோன்றும். ஆகலின் புண்ணியம் என்பது ஜீவகாருண்யம் ஒன்றே என்றும் பாவகம் என்பது ஜீவகாருண்யம் இல்லாமை ஒன்றே என்றும் அறியப்படும். வணக்கம்.
திருச்சிற்றம்பலம். கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்யூ.